வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இங்கிலீஷ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. அதாவது மேஜராக இங்கிலீஷ் மேஜரை தவிர மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் சவாலான ஏரியாவாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் 15லேருந்து 20 கொஷின் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக படிக்கலாம். என்னால் ஷியூராக சொல்ல முடியும். நான் சொல்கிறத மட்டும் படிங்க சரிங்களா, அதை மட்டும் படித்தாலே போதும். சரி, நீ புக்குக்குள்ளே அந்த லெசனுக்குள்ளே எதுவுமே படிக்க வேணாம். அந்த கிளாஸரி, அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டூ யூ நோ பாக்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த நிறைய நான் சொல்கிறேன், வரிசையாக சொல்கிறேன், அதை மட்டும் படித்தா போதும். ரொம்ப ஈஸி தான், இதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு 10-15 செட்டு போன வருஷம் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் அனலைஸ் பண்ணதில் ஒரு 25 டாப்பிக்லேருந்து அடிக்கடி என்ன பண்ணுது, கொஷின் எல்லா பேப்பரும் இருக்குது. அது வேறு கொஷினை மாற்றிக்கிறாங்க, ஆனால் அதே டாப்பிக்லேருந்து இருக்குது சரிங்களா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். அதாவது என்னென்ன டாபிக் கேட்குறாங்க, என்னென்ன டாப்பிக்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதாவது இங்கிலீஷை கொஞ்சம் மெனக்கட்டு என்ன பண்ணுங்க, படித்தாலும் என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்னென்னு அது தெரியும். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட், ஆடிங் சம்திங் டு த பிகினிங் ஆஃப் வேர்டு, அதான் என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் இந்த கம்ப்ளீட்டில் ஐஎன்ஐ சேர்க்கும்போது இதனுடைய மீனிங் மாறுது. இது அப்படியே என்ன, அது ஆப்போசிட்டாக மாறுது. இது ஈஸி தானே, படிச்சிடலாம். அதாவது உங்களை புக்கை விட்டு வெளியே படிக்க சொல்லலை, புக்கில் இருக்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை அதை மட்டும் படித்தா, புக்கில் இருக்க அதுலேருந்து கேட்குறாங்க. சில நேரம் 11th 12th போகலாம், அதை நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி இது பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் என்ன, பின்னாடி ஆட் பண்ணுறது. இந்த கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஒய் சேர்த்தா என்ன, அது சஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த எல்ஒய் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை தருது சரிங்களா. இதை பார்த்துங்க, இது எல்லா கொஸ்டின்லையும் காணப்படும், பெரும்பாலும் இது கேட்குறாங்க சரிங்களா. இது பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ரீயாக தரோம். அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் நோட்ஸ் கொடுக்குறோம். சோசியலை பொறுத்தவரை 6 to 10 நோட்ஸ் கொடுக்குறோம். அதேமாதிரி இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம ஆன்லைனில் எடுத்துருவோம், எல்லா கிளாஸையும் கவர் பண்ணிடுவோம். அந்த டேர்மில் உள்ள யூனிட் வைஸாக நம்ம பண்ணிடுவோம், நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். 10th வரையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். 11th 12th பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன கேட்குறாங்களோ அதில் என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. இது ரொம்ப ஈஸி தானே, நீங்கள் பண்ணிடலாம் தானே. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். இதில் 1 மார்க் என்ன கன்ஃபார்ம் சரிங்களா. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற அதை மட்டும் படித்தா போதும், லட்டு மாதிரி என்ன பண்ணலாம், 1 மார்க் வாங்கிடலாம். அடுத்து முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஒன்று ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை அண்டர்லைன் பண்ணி இதற்கு என்ன பிரிட்டிஷ் அமெரிக்கன் வேர்டு கேட்பாங்க, அல்லது பிரிட்டிஷ் வேர்டு கேட்பாங்க, அவ்வளோதான். நம்ம சேனலில் கூட நீங்கள் இங்கிலீஷில் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய்ட்டு நான் 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷை பார்த்திங்கன்னா நான் ஒரே ஃபைலாக கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அதனுடைய அந்த லிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கீழே என்ன பண்ணுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். அதாவது பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நடக்கிற பாதையை. அதே அமெரிக்கன் சைடு வாக்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது ஈஸி தானே, இதை நம்ம அடிக்க முடியாதா, இதில் 1 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஈஸியானது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், லட்டு மாதிரி என்ன பண்ணலாம், 1 மார்க் சரிங்களா. ரொம்ப கஷ்டமான தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷில் குறைஞ்சது 15 மார்க் என்ன பண்ணுற இடத்துல 15 to 20 எய்ம் பண்ணலாம். 10 போயிட்டு போகுது சரிங்களா. அதில் 5 நம்ம அடிக்கலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது சரிங்களா. இதில் பாருங்கள், அடுத்து ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா அதாவது லெட்ரு, அந்த வார்த்தைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் வேறு மாதிரி இருக்கும். இந்த பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இட்ஸ் த பிளேஸ் வேர் வி டூ டிரான்சாக்ஷன், அதாவது டெபாசிட் பண்ணுவோம், எடுப்போம். பேங்க் இருக்குல்ல, வங்கி அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பேங்க் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரையோரம் உள்ள அந்த கரைப்பகுதியில் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமோஃபோன்னா என்னென்னா, அதாவது சொல்லும்போதும் அந்த ப்ரொனன்சியேஷனும் ப்ளஸ் அந்த லெட்டரும் எப்படி இருக்குது, சேமாக இருக்கும். இந்த ஹோமோஃபோன்ஸில் 2-3 டைப் இருக்குது, 2 டைப் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஹெட்ரோனம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வீடியோ படிக்கும்போது பார்த்துக்கலாம், அந்த லெசன் படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக என்ன இருக்குது, அந்த டெஃபினேஷனை நம்ம படிச்சுக்கிட்டாலே என்ன பண்ணுது, போதுமானது. டெஃபினேஷனை படிச்சுக்கிட்டால் என்ன போதுமானது. இதில் 2 டைப் இருக்குது, ஹோமோகிராஃப்
அதே மாதிரி ஹெட்ரோனிம்ஸ் அப்படின்ட்டுருக்கு, அது ஈஸி தான். இது கண்டிப்பாக நான் 1 மார்க் கன்ஃபார்ம். இது ஸ்கூலில் உள்ளதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்தாவே போதுமானது. சரிங்களா, படித்தாவே போதுமானது. அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பரவாயில்ல கேட்டிருக்காங்க. இது 3மே ரொம்ப ப்ரிஃபிக்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ் கண்டிப்பாக என்ன 3 மார்க் உண்டு. அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்பெல்லிங். அதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேர்டை கொடுத்துட்றாங்க, ஒரு 4 ஆப்ஷனில் வச்சுட்றாங்க. இது எந்த வேர்டு வந்து சரியான ஸ்பெல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எலிமினேட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், ஈஸியானது அது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. கிளிப்டு வேர்டு அதாவது ஒரு பெரிய வார்த்தையிலேருந்து அதை பாதியாக சுருக்கி வர்றதா என்ன, இன்னொரு வார்த்தை பறக்கிறதா அதுக்கு கிளிப் பண்ணி வர்றதா என்ன, அந்த கிளிப்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கும்போது ஜூன் மட்டும் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபு அப்படிங்கிறதுலேருந்து நம்மளுக்கு என்ன வருது, ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு வேர்டு கிளிப் பண்ணி கிடைக்குது. ஈஸி தானே இது, 1 மார்க் என்ன கன்ஃபார்ம். இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்டு, அந்த காம்பவுண்ட் வேர்டில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வெர்பு ப்ளஸ் நவுனை சேர்த்து ஒரு வேர்டை உருவாக்குறது, இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்டு. ஒரு வேர்டை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் அந்த காம்பவுண்ட் வேர்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. வெர்பு ப்ளஸ் நவுனு, வெர்பு ப்ளஸ் ஜெரண்டு, வெர்பு ப்ளஸ் அதே மாதிரி வெர்பு, நவுன் ப்ளஸ் நவுன், அதே மாதிரி இந்த பக்கம் நவுனும் இந்த பக்கம் வெர்பு, அதே மாதிரி அந்த மாதிரி இதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த புக்கில் உள்ளதை மட்டும் நம்ம நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்லித்தரேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் வேர்டு, அதாவது 2 வேர்டை சேர்த்து ஒரு புது வேர்டை உருவாக்குறது, அதான் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்க்குறது. இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு ப்ரஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு இடையில சாப்பிட்ற அந்த இதை பார்த்திங்கன்னா ப்ரஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் ஒரு 30-40 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக அதில் என்ன பண்ணிடலாம், 1 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா. கிளிப்டு வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு, ஏற்கனவே பார்த்த ஹோமோஃபோன்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், அதெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா. இதெல்லாம் ரொம்ப படித்தாலே கண்டிப்பாக 1 மார்க் நம்ம அங்கே ஸ்பாட்லேயே நம்மளுக்கு தெரியும், 1 மார்க் கன்ஃபார்ம் தெரியும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ். அக்ரோனிம்ஸ் அண்ட் அப்ரிவியேஷனுக்கு நம்ம சின்ன விளக்கம் கொடுத்துறேன். நேட்டோ அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு வேர்டாக ப்ரொனவுன்ஸ் சொல்கிறோம். NATO அப்படின்னு சொல்லலாம். இந்த CPU மாதிரி நம்ம தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அது அக்ரோனிம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்டை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க. அல்லது ஒரு இடையில ஒரு 3 அப்ரிவியேஷன் கொடுத்துட்டு ஒரு அக்ரோனம் ஒரு ஆப்ஷனில் வச்சு இது எது அக்ரோனம் அப்படின்னு கேட்பாங்க. எதெல்லாம் நம்ம ஒரு வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதில் அக்ரோனிம்ஸ். அப்படி தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாமல் தனித்தனியாக சொல்கிறது வந்து அப்ரிவியேஷன். சரிங்களா. அப்ரிவியேஷன். அதே மாதிரி அக்ரோனிம் வந்து ஒரு கண்டிப்பாக இருக்குது, ஒரு கொஷின் இருக்குது. அல்லது இந்த நேட்டோவை அப்படியே கொடுத்துட்டு இதை எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க, அப்ரிவியேஷன் கேட்பாங்க பிரிச்சு எழுத. இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமெரிக்க கூட்டுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக அவங்க ஃபார்ம் பண்ண அந்த படை. சரிங்களா. அந்த ஐரோப்பியன் யூனியன் ப்ளஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நேட்டோ. சரிங்களா. சிபியுங்கிறது இது அப்ரிவியேஷன். அதாவது CPU அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணுறோம், இது அப்ரிவியேஷன். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அப்படி கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. இது ஈஸி தானே உங்களுக்கு. இதில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் எடுக்கலாம். அடுத்து முக்கியமான ஏரியா, அதாவது ஆத்தர். நம்ம 6 to 10 அல்லது 12 பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோஸு போயம்லாம் இருக்குது. அதை ஆத்தர் எழுதியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு போயம் அல்ல ப்ரோஸு கீழே அவங்கள பற்றியான ஒரு சின்ன பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், குறிப்பு காணப்படும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர், அவங்களுடைய அவார்டு, என்னென்ன முக்கியமான அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்களோட டைட்டில் என்ன. சில பேர் பொய்ட்ஸ் ஆஃப் போய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைட்டில் இருக்குது அவங்களுக்கு, ஒரு சிறப்பு பேர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பென் நேம். அந்த மேரி ஆன் எவான்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சார்ஜ் எலியட் அப்படிங்கிற ஒரு பேரில் எழுதியிருப்பாங்க. அந்த பென் நேம்னா புனை நேம், அவங்க பேர் எழுதாமல் வேறு பேர் எழுதுறது, அதுக்கு பேர் தான் பென் நேம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பென் நேம். இம்பார்ட்டன்ட் புக், என்னென்ன புக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமான புக் என்ன, அவங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா. எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிலாம் கேட்பாங்க. சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா வில்லியம் பிளேக் இருக்கார், அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அதேமாதிரி நம்ம ரஸ்கின் பாண்ட் இருக்கார், அவர் பேரை பார்த்தா வெளிநாட்டு பேர் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அவர் வெளிநாட்டு ஆங்கிலோ இண்டியனால அவர் இந்தியாவில் இந்தியன் நேஷனாலிட்டி தான் அவரை வருவார். அதில் சில்ட்ரன்ஸ் ரைட்டிங்கில் அந்த ரஸ்கின் பாண்ட் ரொம்ப முக்கியமானவர். அதேமாதிரி அவர் நிறைய அவார்டு வாங்கியிருப்பார். அதே மாதிரி ஆத்தரை பொறுத்தவரை அவங்களுடைய அவார்டு, டைட்டில், அவங்க என்ன ஒர்க் எழுதியிருக்காங்க,
அவங்களுடைய புனைப்பெயர் என்ன, அவங்களுடைய முக்கியமான புக்கு, வேறு ஏதாவது அவங்க நேஷ்னாலிட்டி என்ன அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அடுத்து இம்பார்ட்டன்ட் போயம் லைன்ஸ். அந்த சில முக்கியமான மெமரி போயம் இருக்குது. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா லைனை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த போயத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லைனை எந்த ஆத்தர் எழுதினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி 2 லைனை கொடுத்துட்டு அதில் என்ன அந்த ரைம் ஸ்கீம் என்னென்னு கேட்பாங்க. ரைம் ஸ்கீம் என்னென்னு தெரியும் தானே? அதாவது ரைம் ஸ்கீம்னா என்னென்னா அதாவது ஒரு 2 லைனு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் ஒரே ரைம்ஸ் கொடுப்போம். அந்த ஃபஸ்ட் லைன் வந்து வேறு மாதிரி முடிஞ்சு செகண்ட் லைன் வேறு மாதிரி முடிஞ்சால் வேறு மாதிரி ஏபின்னு கொடுப்போம். அந்த மாதிரி அதான் ரைம் ஸ்கீம்ங்கிறது. சரிங்களா? அது கேட்பாங்க. அதே மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அது பின்னாடி போட்டிருக்கேன். சிமிலி, மெட்டஃபர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? பர்சனிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து புக்கில் உள்ளதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அந்த மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இம்பார்ட்டண்ட் போயம் லைன்ஸ். அது மெமரி போயத்தை மட்டும் பார்த்தா போதுமானது. சரிங்களா? அதை அடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2 லைன் கொடுத்துட்டு சிமிலினான்னு கேட்பாங்க. சிமிலினான்னு அல்லது லைக் வந்தால் என்ன சிமிலின்னு சொல்லுவோம். மெட்டஃபர்னால் அப்படியே உருவப்படுத்துறது. அந்த மாதிரி வந்தால் என்ன மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறது. பெர்சானிஃபிகேஷன்னா உயிரற்ற பொருளுக்கு உயிருள்ளத ஒரு தன்மையை கொடுத்து வர்ணிக்கிறது தான் அது பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதை பார்த்துங்க. சிலபல்னால் அந்த வேர்டில் உள்ள சவுண்டை அந்த சவுண்டின் படி பார்த்தீங்கன்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வவ்வல் சவுண்டு படி அதை எப்படி பிரிக்கிறது, அதான் சிலபல். அது ஒன் சிலபிக் வேர்டு, டூ சிலபிக் வேர்டு, 3 சிலபிக், அது மாதிரி ட்ரை சிலபிக், அது மாதிரி நிறைய இருக்குது. பாலிசிலபிக் வரைக்கும் இருக்குது. 8th புக்கில் இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சிலபல் ஈஸி தான். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். சரிங்களா? அடுத்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சிங்குலர், ப்ளூரல், ஒருமை பன்மை. இதில் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒருமை. ஆனால் எஸ் இருந்தாலும் நம்மளுக்கு சிங்குலர் ப்ளூரல் மாதிரி தெரியும். நான் அப்படி கிடையாது. ரேடியஸுங்கிறது சிங்குலர், ரேடிங்கிறது ப்ளூரல். இது ரொம்ப ஃபேமஸான கொஷின், அதனால தான் நான் போட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. ஒரு 50-60 கிட்ட இருக்குது. அதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கலாம். நம்ம கிளாஸில் எடுத்துருவோம். அந்த 6 to 10 நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், முக்கியமான ஏரியாவை பார்த்துடலாம். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இது படிக்க விரும்புகிறவங்க படிக்கலாம், படிக்க வேணாதவங்க சும்மா புக்கில் உள்ளதை மட்டும் என்ன பண்ணுங்க, அதை பார்த்தா போதும். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது ஒரு டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு கொடுத்துட்டு ஏபிசிடியில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு கரெக்டான இன்டைரக்ட் ஸ்பீச் எது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதை மட்டும் நம்ம பார்த்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன டென்ஸ் அப்படி கேட்பாங்க. த பாய் கோஸ் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்னு கேட்பாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். த பாய் வெண்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். த பாய் வில் கோ, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த மாதிரி நான் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன டென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி ஸ்குவென்ஷியல் ஆர்டர், ஜம்பிள்டு சென்டென்சஸ். அதாவது ஒரு சென்டென்ஸுடைய அல்லது ஒரு சென்டென்ஸுடைய நிறைய அந்த ஃப்ரேஸை மாற்றி போட்டு நம்மளை மீனிங் தர மாதிரி என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அந்த ஆர்டரில். இதுவும் ஈஸி தான். நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸி தான். ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது எது மோரல்லஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுறதோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்குறாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே கீவேர்டு இருக்குது. இது நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம், அதாவது லெசன் ஒவ்வொரு கிளாஸாக நம்ம போகும்போது என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம பார்த்துக்கலாம். கீவேர்டு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அது 3 டிகிரி இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அவங்க பாசிட்டிவ் டிகிரியை கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கரெக்டான கம்பேரேட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு. அதே மாதிரி தான் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், கீவேர்டு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ். ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ். ஃபைண்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெரண்ட். டு ஃபைண்ட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ். வெர்போட டூ ப்ளஸ் வெர்பு வந்து இன்ஃபினிட்டிவ். வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டு வந்து அது என்ன, ஜெரண்ட். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ஏரியா. லட்டு மாதிரி வாங்கலாம் நீங்கள். அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன்.
இதுனா அந்த எஸ்விசி, எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ அந்த மாதிரி போடுறாங்கள்ல, அந்த பிரித்து சென்டென்ஸை பிரித்து காமிக்கிறது. அதான் என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்கிறது. இது நீங்கள் புக்கில் உள்ள எக்ஸாம்பிளை படித்தா போதுமானது, அதுவே போதுமானது. ரொம்ப ஃபேமஸானது எஸ்விஐஓடிஓ. ஹி கேவ் மீ எ பென். இதை வந்து பார்த்திங்கன்னா வாட் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தால் அது என்ன டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பெண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா டிஓன்னு வரும். யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது இந்த ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து ஐஓன்னு வரும். அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சப்ஜெக்ட் வெர்புன்னு போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ரொம்ப ஈஸியானதான், எளிமையாக புக்கில் இருந்து நீங்கள் படித்தா போதுமானது. இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணணும். அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அதாவது ஒரு ரெண்டு வேர்டு இருக்கும், அது உங்களுக்கு வந்து அதே பொருளை தராது, ஆனால் வேறு மாதிரி பொருளை தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஆன் க்ளவுட் 9 அப்படின்னு சொல்கிறது. ஆன் க்ளவுட் 9 அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? க்ளவுடு 9 இது என்ன ஒன்றுமே புரியல. தனித்தனியாக படித்து பார்த்தா உங்களுக்கு என்ன புரியல. ஆனால் இது இன்னொரு மீனிங் நம்ம சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஆம் ஆன் க்ளவுட் 9. ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் லாங் டைம். ஐ ஃபெல்ட் ஐ ஆம் ஆன் க்ளவுட் 9 அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத என்ன சொல்கிறது? அந்த க்ளவுட் 9 அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க? இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கன்ஜக்ஷன் அண்ட் லிங்கர். அதாவது ரெண்டு சென்டென்ஸ் என்ன பண்ணுறது? லிங்க் பண்ணுறது. இந்த பட், அண்ட், எட் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் புவர், எட் ஹீ இஸ் ஹானஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறது. அந்த ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறது அந்த மாதிரி சொல்கிறது இந்த கன்ஜக்ஷன் லிங்கர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்ம ப்ரொனவுன் அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அது ஒரு சென்டென்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இது பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி இது என்ன டைப் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பியூட்டிஃபுல்ங்கிறது இப்போ யாருக்கு சொல்லுதுன்னா, அந்த ஒரு பெண்ணை சொல்லுது. அப்போ அந்த சப்ஜெக்டை சொல்லுது. அப்போ அது என்ன? அட்ஜெக்டிவ். சரிங்களா? இஸ் ரன்னிங் ஸ்லோலி. ஹீஸ் ரன்னிங் ஸ்லோலி. அப்போ இந்த ஸ்லோலிங்கிற கொடுத்துட்டு இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோங்கிறது எதை குறிக்குது? அவன் எப்படி, ஏதாவது ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் அதில் அட்வர்ப்புங்க. அவன் எப்படி ஓடுறான்? ஸ்லோவாக ஓடுறான். சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோன்னா எல்வையில் முடிஞ்சாலே அது என்ன? அட்வர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம போனால் நம்ம வந்து இந்த ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இந்த வேர் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை படிக்கும்போது நம்ம விரிவாக படிக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இதுவும் கேட்பாங்க. ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இது கரெக்டான பேசிவ் வாய்ஸில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ரெண்டு சிம்பிளான இங்கே புக்கில் உள்ளதை படித்தாலே என்ன பண்ணால் போதுமானது. நீங்கள் அதை படித்தாலே போதுமானது. ப்ரிப்போஷன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா த புக் இஸ் ஆன் த டேபிள். இங்கே ஆன்கிறது என்ன? அந்த புக்குடைய பொசிஷனை சொல்லுது, எங்கே இருக்குதுன்னு சொல்லுது. அல்லது அந்த ரெண்டு நவுனுக்கு இடையில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. இந்த ஆன்கிறது இப்போ இங்கே என்ன? ப்ரிப்போசிஷன். ஐ ஆம் அண்டர் த ட்ரீ. அந்த அண்டருங்கிறது என்ன? ப்ரிப்போசிஷன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் பண்ணுற ஏரியா. இந்த ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஜெரண்டு, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் விட பிரச்சனை ஏரியானா சில ஏரியாவில் நம்ம ஈஸியாக நான் ஸ்கோர் பண்ணலாம். சிங்குலர், ப்ளூரல், இம்பார்ட்டன்ட் போயம்ஸ், அந்த ஆத்தரு, பிளெண்டட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இதில் ஹோமோஃபோன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஏரியாவை, ஈஸியான ஏரியாவை நம்ம முடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? 15லேருந்து 20 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? அடித்து தூக்கிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து அந்தந்த நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக அல்லது கிளாஸ் வைஸாக என்ன பண்ணுவோம்? நம்ம போடுவோம். அதாவது கிளாஸ் வைஸாக உள்ள டேர்மில் யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பிரித்து போடுவோம். சரிங்களா? டெஸ்ட் ஆரம்பிக்கிற முன்னாடி, அதாவது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிற முன்னாடி போடுவோம். நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள்? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.